தென் நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் சைக்கிள் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க போகிற டாபிக். அக்கௌண்டிங் சைக்கிள்ன்றது வந்து சைக்கிளிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸ் எப்படின்னா இருக்குன்னா கண்டினியூஸாக என்ன ஆகிட்ருக்கும், அக்கறை ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்ன ஆகும்னா பண்ணணும். அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்டு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எண்டு ஸ்டேஜ். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா 1 இயருக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்கு போகிறப்போ மறுபடியும் என்ன ஆகும், அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா அக்கௌண்டிங் சைக்கிள்ன்றாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபைங் தி ட்ரான்சாக்ஷன்றாங்க. ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணும், இப்போ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் என்ன பண்ணியிருப்பாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். அப்போது அந்த கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணுன்றாங்க. என்ன ட்ரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு அக்கராச்சு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஐடென்டிஃபை பண்ண ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணணும், ஜேர்னலைசிங் பண்ணுன்றான். ஜேர்னலைசிங்னால் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணணும். டெபிட்டில் என்ன வரும், யார் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அது கேஷாக வந்துச்சா இல்லை ஸ்டாக்காக வந்துச்சா, அந்த கேபிட்டல் அந்த பிஸ்னஸ்க்கு ஃபைனான்ஸாக அப்படின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேஷாக ஒரு ஓனர் வந்து 1 lakh 10 lakh கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு என்னது, அந்த பர்டிகுலர் ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 10 lakhsன்னு ரைட் பண்ணணும். அது ஜேர்னலைசிங். அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபையிங் தி ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஜேர்னலைசிங். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து போஸ்டிங் அண்ட் பேலன்ஸிங்கிறாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஜேர்னலில் ஐடென்டிஃபை பண்ணி, அதை என்ன பண்ணுவாங்கன்னா லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணுவாங்கன்றாங்க. இப்போ கேபிட்டல் சொன்னோம் இல்லையா, ஓனர் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்போ கேஷாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓனர்ஸ் கேபிட்டல் சொல்லணும். அப்போ அந்த கேஷ் என்ன ஆகுது அப்படின்னா போஸ்ட் பண்ணுறாங்கன்றாங்க. ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுதான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரிக்கு பேர் தான் போஸ்டிங். அப்படியே போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ஹெட்டிங்ஸில் லெட்ஜர் என்ன பண்ணுவாங்கன்னா டெபிட்டு கிரெடிட் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பேலன்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, டெபிட்டுக்கு ஈக்குவலாக கிரெடிட் எவ்வளோ இருக்குதுன்னு பேலன்ஸ் பண்ணுறது பேர் வந்து பேலன்ஸிங். அது வந்து டெபிட்டை விட கிரெடிட் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரெடிட் அந்த பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரணும். இது அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக வரும். கிரெடிட் க்ளோசிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வந்து அதிகமாக இருக்கும் அந்த சைடு வரும். இதுதான் வந்து பேலன்ஸிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னலைசிங் பண்ணிட்டோம் ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை. செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம், லெட்ஜருக்கு போஸ்டிங் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேலன்ஸிங் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணணும். அது பேஸாக வச்சு, ஏன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா என்ன வந்து எத்தனை எரர் இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அங்கே தெரியும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையல் பேலன்ஸை பேஸாக வச்சு ஃபோர்த் ஸ்டெப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட் அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது என்ன ஃபைண்ட் அவுட், டெபிட்டில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட்டில் வந்து ஆல் டைரக்ட் ரெவன்யூஸ் வரும். இது என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க இதில் இருந்து அப்படின்னா, அது ரெக்கார்ட் பண்ணுறது டெபிட்டில் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட்டில் வந்து ஆல் டைரக்ட் இன்கம் வரும். இது மூலிமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ட்ரேடிங் அக்கௌண்டிங் மூலிமானா கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வேஜஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது டெபிட் சைடு வரும்.
இது சேல்ஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அது மூலிமா இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க. அது கிரெடிட் சைடு வரணும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். இது மூலிமா என்ன ஆகுதுன்னா கிராஸ் ப்ராஃபிட் என்ன ஒரு பிஸ்னஸ்க்கு, கிராஸ் லாஸ் என்ன அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை பேஸாக வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் 5th ஸ்டெப், ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு ஆல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், கிரெடிட் சைடு ஆல் இன்டைரக்ட் இன்கம் வரும். இதிலிருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டி சைடு கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க, நெட் லாஸ் வந்துச்சுன்னா லெஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேபிட்டல் வேல்யூ ரெடியூஸ் பண்ணும். அதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு, 6th ஸ்டெப், ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் இது ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது வந்து டெபிட் சைடு கிரெடிட் சைடு கிடையாது. லெஃப்ட் சைடு வந்து லைபிலிட்டி சைடு, ரைட் சைடு வந்து அசெட் சைடு சொல்லுவாங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் தான் வந்து அக்கர் ஆகும். ஒரு பிஸ்னஸில் ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் என்னெல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் அக்கர் ஆகிருக்குன்றது வந்து இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதனால் இதை அக்கௌண்டிங் சைக்கிள்ன்றாங்க. இது ஒரு அக்கௌண்டிங் பீரியட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஆனால் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பிஸ்னஸ் அதில் நடக்கிற ஃபைனான்சியல் ட்ரான்சாக்ஷனும் இந்த 6th ஸ்டெப் படி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குன்றாங்க இந்த ப்ராசஸ். பிஸ்னஸில் ஃபைனான்சியல் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட்